ஆண்டவர் நமக்கு ஏதாவது ஒரு வழியில இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு வழி காட்டுவார் வந்து. அதுதான். இப்ப இந்த ஆடு தோய்ந்து போனதுனால இப்போ தோய்ந்து போன ஆட்டை ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடு இதெல்லாம் கூட. இன்னைக்கு மேய்ப்பன் இல்லாத ஆடு எத்தனையோ ஆடு வெளியே இருக்கு. அதை பாட்டு சுத்திட்டே இருக்கு அங்க இங்கன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன தெரியுமா? உடம்புல பலனே கிடையாது. வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் எல்லாம் இருக்கு நினைக்கிறாங்க. எது இல்ல அது இல்ல அவங்க கிட்ட வந்து ஃபர்ஸ்ட். எல்லாமே இருக்கும், தேவன் இல்ல. அல்லேலூயா. அதான் உண்மை வந்து. கர்த்தருடைய வார்த்தை இல்ல அவங்களுக்குள்ள வந்து. அதான் வழியில போட்டிருக்கு வந்து, என் வார்த்தை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க நீங்க வந்து. நீங்க ஆண்டவர் பிள்ளைங்க தோய்ந்து போக கூடாது. நாளுக்கு நாள் எப்படி நான் வந்து நல்ல புஷ்டியா இருக்கணும், நல்ல பலனா இருக்கணும் வந்து. கொளுத்த கன்றுகளை போல நம்ம என்ன பண்ணணும், மாறணும் வந்து ஆண்டவர் பிள்ளைங்க எப்பவுமே வந்து. தோய்ந்து போகக்கூடாது. அதான் ஆயேசு சொல்றாரு, அவங்கள மேய்ப்பன் இல்லாத தோய்ந்து போன ஆடுகளை போல இவங்க இருக்காங்க. அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க மேய்ப்பன் இல்லைன்னா, அங்க மந்தை இல்லைன்னா, சபை இல்லைன்னா, அவங்க வாழ்க்கையிலே கூட தோய்ந்து போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. சோர்ந்து போய் அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே பின்னாடி போவாங்க. வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மேய்ப்பனுடைய பார்வையிலே, மேய்ப்பனுடைய கரத்திலே, மேய்ப்பனுடைய மந்தையிலே எந்த ஆடு இருக்குமோ அந்த ஆடு நல்ல செழிப்பா இருக்கும். அந்த ஆடு சந்தோஷமா இருக்கும் வந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒண்ணே சொல்ல முடிச்சிடலாமா? எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாசிங்களே, நீதிமொழிகள் பாருங்க, 27ஆம் அதிகாரம் பாருங்க. சொல்றாரு அவர் மட்டும் முடிச்சலாம் சொல்லிட்டு. 27ஆம் அதிகாரம் பாருங்க. 27ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்களா? அது இல்ல சொல்றேன். 27ஆம் அதிகாரத்திலே கூட 6ஆம் வசனம் நல்லா கவனிங்க. ம். ம். பாத்தீங்களா? சிநேகிதன், நம்ம நேசிக்கிறதான ஒரு மனுஷன் நம்ம ஒரு காரியம் செய்யும் போது அவன் கோவத்தை அடிச்சிடுவான் நம்மள வந்து. ஏன்னா அன்பு நிமித்தமாக அவனால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்டா அப்படி பண்ற நீ சொல்லிட்டு நம்மள என்ன பண்ணுவான், திட்டுவான், அடிப்பான், கத்துவான். இது யாரு? நம்ம நேசிக்கிற சிநேகிதன். ஆனா அடிக்கும்போது யாருக்கும் பிடிக்காத வந்து. சத்துரு அப்படி கிடையாது. சத்துருவிடம் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகளா. சத்துரு என்ன பண்ணுவானா வந்து, என்ன பண்ணாலும் கரெக்ட் பண்ணுவான். ஏன்னா உன் அழிவு பார்க்கணும் ஆசைப்படுறான். முன்னாடி உன்னை செய்ய வச்சு என்ன பண்ணுவான், அவன் பின்னாடி வந்து வேடிக்கை பார்ப்பான் வந்து. சத்ருயிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் அவன். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சத்துருக்கள் யாருன்னு தெரியல, நமக்கு ஸ்நேகிதம் யாருன்னு தெரியல. சத்துருக்களா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, நாங்க முத்தம் கொடுத்துட்டே வந்து சொல்றாங்க, நான் சொல்றதெல்லாம் கரெக்ட், அதுபடியே செய், அதுபடியே செய். நம்ம என்ன பண்றாங்கன்னா வேற வழியில நம்ம என்ன பண்ணுவாங்களாம் வந்து கொண்டு போயிடுவாங்களாம். ஆனா சத்துருடைய முத்தங்களும் வஞ்சனை உள்ளவைகளா வந்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திர. வசனம் பாருங்க 10. உன் சிநேகிதனையும் உன் தகப்பனுடைய சிநேகிதனையும் விட்டு விடாதே. உன் ஆபத்து காலத்திலே உன் சகோதரன் வீட்டுக்கு மட்டும் போகாது. தூரத்தில் உள்ள சகோதரனையும் சமீபத்தில் உள்ள அயலானே நீ வாசி. இதாங்க உண்மை. அவர் சொல்றாரு பாருங்க, உன் அப்பாவோட இருப்பார் சிநேகிதன், உங்க அப்பாவுக்கு சிநேகிதன் இருப்பார். அவன் வந்து அவன் வீட்டுக்கு போ, அவங்க கிட்ட போய் சொல்லு கஷ்டத்தை வந்து. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா வந்து, உங்க அப்பா நிமித்தமாக உண்மையில பரிதாபப்படுவான், ஹெல்ப் பண்ணுவான். ஆனா அதை விட்டுட்டு உங்க அண்ணா வீட்டுக்கு போகாத, உன் தம்பி வீட்டுக்கும் போகாத. ஏன்? கண்டிப்பா உதவி செய்ய மாட்டாங்க யாரும். அண்ணனும் செய்ய மாட்டான், உன் தம்பியும் செய்ய மாட்டான். எவ்வளவு பணம் இருக்கட்டுமே, எவ்வளவு பணம் இருந்தா கூட நீங்க போய் கேளுங்களேன், அண்ணா இப்ப 10,000 ரூபாய் வேணும், இப்பதாம்மா கார் வாங்கினான்னு. கார் வாங்குறதுக்கு சாப்பாடுக்கு என்னம்மா வெளியா, இப்பதாம்மா கார் வாங்கினேன். ஏதாவது கேட்டு, இப்பதான் லோன் வாங்கி வீடு கட்டினேன். சாக்கு போக்கு சொல்ற, கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம நான் வீடு வாங்கினேன், நான் காரு வாங்கினேன். இதான் சொல்றாரு வந்து, உன் அண்ணா வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு மட்டும் போகாத காசு கேட்கறதுக்கு. அது கீழே போட்டுக்கு பாருங்க, தூரமா இருக்க அண்ணா வீட்டுக்கு போத என்ன பண்ணு, பக்கத்துல இருக்கிறான அவன் நேசி, அவன் கொடுப்பான், அவன் கொடுப்பான்.
உண்மை பரிதாபப்பட்டு வந்து கீழே அதுக்கு என்ன போட்டிருக்கு? என் மகனே. ம் 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 விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து போறான். துஷ்டனை கண்டு என்ன பண்ணு? தூரம் வெளியே போ, அங்க போய் சண்டை போடாத போயிட்டு. சித்த வண்டியில போவேன் நான் வந்து கொஞ்சம் இடிக்கிற மாதிரியே வருவான். ஏன்னா கண்ணில பார்த்து இப்போ சொல்லலாம் வந்து அங்க நான் நின்று அவனை சொல்லி அவன் நின்று அவன் சொல்லி நான் அவனு சொல்லி லாஸ்ட்ல பார்த்தா 2 நாய் பார்த்தீங்களா குறைச்சிக்கும் திருப்போம். அது மாதிரி தான் அவன் லாஸ்ட்ல ஆகும். ஒரு பிரச்சனையும் கிடையாது. விவேகி என்ன பண்ண மறைஞ்சு போவான். வந்து ஒரு பிரச்சனையை பார்த்து என்ன பண்ணுவான் வந்து அவன் அவன் மறைந்து போவான் என்று ஸ்தோத்திரம். இது வசனம் பாருங்க, வசனம் 18. ம் ம் இங்கே சொல்றத பாருங்க. அத்தி மரத்தை காக்கிறவன் என்னவா புசிப்பான். அப்படின்னா அர்த்தம் நான் வந்து மரத்தை வச்சவன் அந்த கண்டிப்பா புசிப்பான் வந்து அது பலன் அடைவான். அதே போலதான் எனக்கு எப்போ சொல்லுவேன், மந்தை சபை விசுவாசிகள் தான் சபை தாங்கணும், வெளியாத கிடையாது. நான் எங்க மரம் வச்சுட்டு வெளியே போயிட்டு கனி பறிக்க முடியாது வந்து. அது சொல்றேன் இங்க வந்து அவர். அப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா இருக்கு அந்த வார்த்தை. அலைமலை நாளிலே ஓயாத ஒழுங்கும். சில மழை பெய்யும் பாத்துங்க, எனக்கு சொல்லுவீங்களே ஃபாஸ்டா பெஞ்சா என்ன பண்ண மழை வந்தது. சில மழை லைட்டா தூரிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா மழை வந்தது. அது நம்ம வெளியும் போக முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, அதையும் கொட்டி தீர்க்காது, லைட்டா பட்டே இருக்கும். அது மாதிரி சொல்றாரு இங்க. அதுக்கு